இன்னைக்கு நம்மளுடைய தாவேகா தலைவர் மதிப்புக்குரிய விஜய் அவர்களின் பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரம் இறுதி நாள். நிறைய விஷயத்த மக்களுக்கு முன்னாடி வச்சிருக்காரு. மௌனமா இருந்த சில விஷயங்களை கூட என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழியை தூக்கி போடுறீங்க? என்னமோ நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம்னு வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேலே பழியை தூக்கி போடுறீங்க? லேட்டாக வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். நாமக்கல்ல இருந்து கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா? நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்துல வந்தேன், உலகமே லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணாம்? சரி, நீங்க தான் எதுவுமே பண்ணல சார். அப்புறம் ஏன் சார் 20 வருஷமா கரூர்ல மட்டுமே, கரூர் பகுதியில் மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? அதனால மக்களே, அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக நீதி கேட்க வந்த இந்த விஜய், இப்போ நான் உங்ககிட்ட நீதி கேட்கிறேன். நீங்க தயவு செஞ்சு எனக்கு நீதி வழங்கணும். இப்ப விஜய் அவர்கள் எல்லாரும் கேட்டாங்கல்ல நம்மகிட்ட கேள்வி. என்னோட கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. நான் அதுக்கு பதில் சொன்னதே இல்ல, சொல்லணும்னு அவசியம் நமக்கு கிடையாது. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எவ்வளோ மக்கள் இதைத்தான் முன்னுக்கு, அவர் ஒரு அடி அடிக்கணும்னா இந்த வார்த்தையை மட்டும்தான் முன்னுக்கு வைக்கிறது. கரூர் பிரச்சனைக்கு என்ன செஞ்சாரு? ஓடிட்டாரு, விட்டுட்டு ஓடிட்டாரு, கொலகாரன், அவன்கிட்ட நாட்டை கொடுக்கறது அப்படின்னா பேசுனீங்களா? இன்னைக்கு கேட்கிறாரு, இத்தகைய கேள்வி இன்னைக்கு கேட்கிறாரு, மனம் திறந்து கேட்கிறாரு. தைரியம் இருந்தா நீங்கள் எல்லாம் குற்றவாளிகள் இல்ல, நாங்கள் ஒருநிலை மனம் பற்றவர்கள் அப்படின்னு இருந்தா பதில் சொல்லுங்க. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அந்த மனுஷனோட அந்த கலக்கத்துக்கு, ஒரு குற்றவாளியா இருந்தாலும் சரி, ஒரு நிரபராதியாக இருந்தாலும் சரி, பேசுவதற்கு ஒரு தருணம் வேணும். அதே போல அவர்களுடைய சைடு தரப்பு நியாயத்தை சொல்ல ஒரு தருணம் வேணும் இல்லையா? அதை கூட இதுவரைக்கும் கேட்டுக்காம உங்களுடைய வாயில வந்ததெல்லாம் பேசுறீங்கல்ல, இப்ப சொல்லுங்க, பதில் கேட்கிறாருல்ல, சொல்லுங்க.